சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கும் எண்ணங்களை போக்குவேன். எல்லாம் நடக்கும், வெற்றியாகவே நடக்கும். உன்னை தேடி மகிழ்ச்சிகள் தானாகவே வரும். நீ தேடி போக வேண்டாம் மகிழ்ச்சியை. இனி மகிழ்ச்சியானது இனி உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்கும் மங்கள காரியமான நிகழ்வுகள் உன்னுடைய வீட்டில் நடக்கும். நிச்சயமாகவே நடக்கும். பிரச்சனைகளை எல்லாம் என்னால் உடனே தீர்க்க முடியும். ஆனால் செய்தால் நம்பிக்கை, பொறுமை என்னும் பாடம் எப்படி உனக்கு புரியும்? என் குழந்தைக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான வாக்கியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வளர்கிறது. கவலைப்படாதே. நான் உன்னுள் இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்தாலும் உன்னை சோர்ந்து போக விடாமல் அந்த பிரச்சனையில் நீயே எதிர்த்து நின்று போராடி அந்த பிரச்சனையிலிருந்து தனித்தனியாக தனி மனிதனாக வெற்றியுடன் உன்னை காத்து வழி நடத்துவேன். நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். இனி யாரை பற்றியும் கவலைப்படாதே. சில விஷயங்கள் உன்னை கலங்க செய்தாலும் சில விஷயங்கள் உன்னை சிரிக்க வைக்கும். நிரந்தரமாக உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வில் மிக பிரகாசமாகவே இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் தங்கமே. வாழ்க்கையில் உழைக்காதவன் தான் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீதான் உழைத்து கொண்டே இருக்கின்றாயே. எப்பொழுதும் அதையே பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். உன்னால் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உன்னுடைய பங்கை நீதான் தருகிறாய். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை நினைத்தால் ஏன் கவலைப்படுகிறாய்? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சாதாரணமாக எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டும். எடுத்தவுடன் வெற்றி கிடைத்தால் அந்த செயலுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? கஷ்டப்படும் பொழுதுதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த செயலில் இருந்து நாம் வெளியே வர மாட்டோம். அதற்குத்தான் வெற்றி பார்ப்பவன் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சந்தித்திருப்பான். நீயோ உழைக்கின்றாய். உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். வாழ்க்கையில் கால்பந்தமாட்டம் போன்றது. அதை நீ நகர்த்த உன்னுடைய வெற்றியை நீ பார்க்க வேண்டும். அந்த பந்தை நீ ஓரிடத்தில் வைத்திருந்தால் அந்த பந்தானது ஒரு இடத்தில்தான் நின்று கொண்டிருக்கும். அதை நீதான் சரியான முறையில் உபயோகிக்க செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி என்றும் ஒளியை தர நான் வருவேன். உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே. நிஜமான பக்தனை மரண படுக்கையிலிருந்து கூட நான் விடுவிப்பேன். நிச்சயமாக உன்னை நான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுதலை செய்கின்றேன். கவலைப்படாமல் இரு. எல்லாம் உனக்காக நான் செய்து தருகின்றேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.